அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனி நம்ம பார்க்க போகிற மினி பைட்ஸ் நம்மாழ்வார் வைபவம். இன்றைய தினம் விசேஷமான நம்மாழ்வார்னுடைய அவதார தினம், வைகாசி விசாகம். நம்மாழ்வாரை சுவாமி தேசிகன் எப்படி கொண்டாடுறார்னா, பிரபந்த சாரத்திலே அவருடைய பாசுரங்களோட லிஸ்ட்டு வரும். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும். முதல்ல சொன்ன திருவிருத்தம் சொல்லக்கூடிய 100 பாட்டும், அதுக்கப்புறம் ஆசிரியம், இதை திருவாசிரியம் சொல்கிறது, இந்த திருவாசிரியம் சொல்லக்கூடிய 7 பாட்டும், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி. மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி. இப்போ அந்தாதிகள் நிறைய இருந்தாலும் 4000ல் அதில் பெரிதாக போற்றக்கூடிய இந்த நம்மாழ்வார்னுடைய திருவந்தாதி, அதனால் இதுக்கு பெரிய திருவந்தாதின்னு பேர். அப்படியாக பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி. அதுக்கப்புறம் முக்கியமானது திருவாய்மொழின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருவாய்மொழியில் இல்லாத விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டது திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள். பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும். அதாவது திருவாய்மொழியில் 1102 பாசுரங்கள். இது ரொம்ப சிரேஷ்டமானது. அதாவது நம்மாழ்வாரை நாம் கொண்டாடுறோம் இல்லையா, இந்த கொண்டாட்டம், இவர் இத்தனை பாசுரங்கள் பாடினார், இந்த பாசுரத்தில் மட்டும் இல்லை, இது எல்லாத்தையும் இல்லைனாலும் இந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய முதல் 10 பாசுரம் இது மட்டுமே நம்மாழ்வார் சாதிச்சிருந்தார்னா கூட அந்த 10 பாசுரத்துக்கே இவர் இந்த அளவுக்கு நம்ம கொண்டாடி இருக்கலாம்னு பெரிய ஒரு வாக்கு. அந்த அளவுக்கு திருவாய்மொழின்றது ரொம்ப ஏற்றமான ஒரு பாசுரங்கள். இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில். அப்படியாக நம்மாழ்வார்னுடைய அவதார தினம் இன்னைக்கு வைகாசி விசாகம் சொல்லக்கூடிய நன்னாளில் எழுகுருகை வருமாறா இறங்கு நீயே. குருகூர், இவருக்கு குருகூர் நம்பின்னு பேர். எழுகுருகூர் வரும் மாறா, மாறன்னு பேர். மாறன் சடகோபன்னு கூப்பிட்றது உண்டு பல இடங்களில். இறங்கு நீயே, நீ இறங்கி வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்றதாக நம்மாழ்வார் பற்றின பாசுரம் சுவாமி தேசிகனுடையது. இந்த நம்மாழ்வாருக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, 12 ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, இந்த 12 ஆழ்வார்கள் இருக்கக்கூடியவர் ஆச்சாரிய பரம்பரைக்கு எழுந்தவர் இவர் ஒருத்தர் தான். நாம் சொல்லக்கூடிய ஆச்சாரிய பரம்பரை வரும்போது இன்னும் இந்த நம்மாழ்வார் முன்னிட்டு தான் நம்ம அதுக்கப்புறமா இன்னமுதற் திருமகள் என்றவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன்னு வரும். அப்போ நம்மாழ்வார் தான் கூட்டஸ்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். எப்படி கூட்டஸ்தர்னா பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு பேர் நம்மாழ்வாருக்கு. நாம் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சம்பிரதாயத்தில் அவளுடைய பரம்பரையில் கூட்டஸ்தர்னு இருப்பாள். இது நமக்கு தனித்தனியாக நம்ம ஊர் கூட்டஸ்தர்னு வச்சுக்கிறது உண்டு. இது மட்டும் இல்லாமல் பொதுவாக பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு பேர் இருக்கு. அப்படின்னா சரணாகதி பண்ணவனுக்கு பிரபன்னன்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் இருக்கா இல்லையா, இவெல்லாருக்கும் கூட்டஸ்தர். இப்போ நான் சரணாகதின்னு பண்ணிட்டேன்னா நம்மாழ்வார்னுடைய பரம்பரையில் நான் வந்துடுறேன்னு அர்த்தம். அப்போது இந்த பிரபன்னர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கூட்டஸ்தர் அவர் நம்மாழ்வார். அப்படியாக விசேஷமானவர் நம்மாழ்வார். எப்படி இவர் ஆழ்வார் லிஸ்ட்டில் இருந்து ஆச்சாரியன் லிஸ்ட்டுக்கு வந்தார், அதுபோல்
ஆச்சாரியன் லிஸ்ட்லேருந்து ஆழ்வார் லிஸ்ட்டுக்கு ஒருத்தர் வந்தார். யாருன்னா அவர் தான் ராமானுஜர். இப்போ நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம். அந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் ஒரு 108 இருக்கக்கூடிய ராமானுஜ நூற்றண்டாதி சேர்ந்து இது 4000 இல்லையா? அப்படியாக ஆச்சாரியன் லிஸ்ட்லேருந்து ஆழ்வார் லிஸ்ட்டுக்கு வந்தவர். அதாவது நம்மாழ்வார் எப்படி ஆழ்வார்லேருந்து ஆச்சாரியன் ஆனாரோ, ஆச்சாரியன்லேருந்து ஆழ்வார் ஆனவர் ராமானுஜர். இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இதே பிரபந்த சாரத்திலே பின்னாடி வரக்கூடிய ஒரு வார்த்தை, ஆறிருவர் ஓரொருவர் அவர்தாம் செய்த அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வாக்கு. ஆறிருவர்னா 12 ஆழ்வார், ஓரொருவர் அவர் ராமானுஜர். அப்படி இவர்கள் சேர்ந்தது தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்றது. அப்படியாக ஆச்சாரியன் நமக்கு ஆச்சாரியன் அந்த பரம்பரையில் சொல்லும்போது இதே சுவாமி தேசிகனோட என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் பூக்கு யானடிவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆளவந்தார் மணக்கால் நம்பி நன்னறிய அவர் உரைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சொல்லக்கூடியவர் நம்மாழ்வார். இதுக்கப்புறம்தான் தாயார் பெருமாள் அப்படின்றத சுவாமி தேசிகன் நமக்கு அழகாக விளக்கிட்டு போயிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியாக சிரேஷ்டமாக நமக்கு பிரபன்ன ஜன கூட்டஸ்தராக இருக்கக்கூடியவர். இவர் உரைத்த திருவாய்மொழி சொல்கிறது எவ்வளவு விசேஷமோ அதை விட பன்மடங்கு விசேஷம் என்னென்னா, எவரை பற்றி சொன்ன கண்ணினும் சிறுத்தாம்பு சொல்கிறது பல மடங்கு விசேஷமானது. அப்படியாக இன்றைய தினம் நம்மாழ்வாரை போற்றக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்பை சொல்லி நாமும் அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணன்.